ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம சொந்த வீடு வேண்டுமா, காமாட்சி விளக்கின் அடியில் இதை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாருடைய முதல் கனவு என்னவா இருக்கும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். அந்த சொந்த வீட்டில் நம்ம குடும்பத்தோடு போய் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அது எத்தனை பேருக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் பாதி பேருக்கு மேலே இன்னமும் வாடகை வீடு அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சொந்த வீட்டில் குடியேறி உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னா, நீங்கள் வெறும் காமாட்சி தீபத்தை தினம்தோறும் ஏற்றி வந்தாலே போதும். ஆனால் அந்த காமாட்சி விளக்கின் அடியில் நம்ம சொல்கிற இந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டு தினம்தோறும் அந்த விளக்கை ஏற்றிட்டே வரும் பொழுது நிச்சயமாக அந்த சொந்த வீட்டு கனவு நனவாகும். நீங்களும் உங்கள் சொந்த வீட்டில் போய் மகிழ்ச்சியாக குடியேறலாம். அது என்ன பொருள், எப்படி வழிபடணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நம்ம பெரிய பெரிய பூஜைகள், பெரிய பெரிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, பரிகாரம் செய்வது இந்த மாதிரிலாம் செய்வோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் முன்பாக அந்த பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு அப்படின்றது மிக மிக சக்தி வாய்ந்தது. ஏன்னா தினம்தோறும் நம்ம அந்த வீட்டில் அந்த விளக்கை ஏற்றி பல வருடங்களாக வழிபட்டுட்டே வந்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அந்த காமாட்சி விளக்குக்கென்று ஒரு தனி சக்தி இருக்கும். அந்த காமாட்சி விளக்கை நீங்கள் தினமும் ஏற்றி என்ன வழிபாடு என்ன வேண்டும்னு கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக அந்த காமாட்சி விளக்கு உங்களுக்கு கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்காக நீங்கள் எங்கும் போக தேவையில்லை. உங்களுக்கு சொந்த வீடு வேணும், நீங்கள் விரைவிலேயே அந்த சொந்த வீட்டில் போய் குடியேறி மகிழ்ச்சியாக வாழணும் உங்கள் குடும்பத்தோடு அப்படின்னா, இந்த காமாட்சி விளக்கை உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை நீங்கள் தினம்தோறும் ஏற்றிட்டு வந்தாலே போதும். அந்த விளக்கு எப்படி ஏற்றுவது, அதற்கு அடியில் என்ன பொருள் வைப்பது அப்படின்றத பார்க்கலாம். ஒரே ஒரு ரூ. 5 நாணயம் போதும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சொந்த வீடு அமைத்து கொடுப்பதற்கு. இந்த ரூ. 5 நாணயம் அப்படின்றது மகாலட்சுமிக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்றது. அதனால் நீங்கள் ஒரு ரூ. 5 நாணயம் எடுத்துக்கிறங்க. அதுவும் இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கிற அந்த நாணயத்தை எடுத்துக்கிறங்க. இதை நீங்கள் ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க. இந்த ரூ. 5 நாணயத்தின் மேலே நீங்கள் அந்த 5ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே சொந்த வீடு அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கர்லேயோ ஸ்கெட்ச்லேயோ பேனாலேயோ நீங்கள் எழுதிக்கிறங்க. சின்னதாக அது எழுதி நம்ம அந்த வேண்டுறதுக்காகத்தான் எழுதுகிறோம். பெருசாக தெரியணும் அப்படின்றது இல்லை. சொந்த வீடு அப்படின்னு எழுதிட்டு அந்த ரூ. 5 நாணயத்தை நம்ம காமாட்சி விளக்குக்கு அடியில் பிளேட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த காமாட்சி விளக்குக்கு அடியில் அந்த பிளேட்டுக்கு நடுவில் நீங்கள் வச்சாலே போதும். இதை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ரூ. 5 நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீரில் நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அது நிறைய பேர் கைப்பட்டு வந்திருக்கும் இல்லையா, அதனால் அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் நல்லா கழுவிட்டு அதன் மேலே சின்னதாக ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி சொந்த வீடுன்னு எழுதிட்டு பிளேட்டுக்கும் அந்த காமாட்சி விளக்குக்கும் நடுவில் அந்த தெரியாத மாதிரி அந்த காமாட்சி விளக்கு கீழே வச்சுருங்க. வச்சுட்டு பூக்கள் இருந்தால் அதன் மேலே போட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் விளக்கு ஏற்றுங்க. இது எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விளக்கு எப்பொழுது சுத்தம் பண்ணுறீங்களோ, வாரம் ஒரு முறையாக இருக்கட்டும், 10 நாளைக்கு ஒரு முறையாக இருக்கட்டும், அல்லது வெள்ளி செவ்வாய்க்கு முன்பாக நீங்கள் விளக்குறதாக இருந்தாலும் சரி, எப்பொழுது அந்த விளக்கை எடுக்கிறீங்களோ அப்பொழுது அந்த நாணயத்தை எடுத்து ஒரு பாக்ஸில் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடியும் புதிதாக ஒரு ரூ. 5 நாணயத்தை நீங்கள் இதே மாதிரி எழுதி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு முன்பாக தண்ணீரில் கழுவி மஞ்சள் தண்ணீரில் கழுவிட்டு இதே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட உங்களுக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம பல வருடங்களாக சொந்த வீட்டுக்காக காத்திருக்கின்றோம். ஒரு மாதம் 2 மாதம் காத்திருப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சொந்த வீடு அமையும். நீங்கள் அது வரைக்கும் கலெக்ட் பண்ணது அது எத்தனை காயினாக இருந்தாலும் சரி, 5 காயினோ 10 காயினோ 15 காயினோ 20 காயினோ எவ்வளோ நாள் ஆகுதோ அந்த சொந்த வீடு அமைவதற்கான அந்த உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடைபெறலாம். சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். வீடு விலைக்கு நீங்கள் போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா அந்த வீடு உங்களுக்கு உறுதியானதுக்கு அப்புறமா எத்தனை காயின் இருக்கோ அத்தனை காயின்களையும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் நீங்கள் உண்டியலில் போய் போட்டுருங்க. இது உங்களுக்கு உண்டியலில் போட விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த காயினுக்கு நீங்கள் பூக்களோ வேறு சுவாமிக்கு என்ன வேண்டுமோ, அது அம்மனாக இருந்தாலும் சரி, முருகராக இருந்தாலும் சரி, சிவனாக பெருமாளாக இருந்தாலும் சரி, அந்த சுவாமிக்கு நீங்கள் உங்கள் கையால் என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ அதை வாங்கி கொடுக்கலாம்.
பூக்கள், விளக்கேற்றும் நெய், எண்ணெய் இந்த மாதிரி அந்த கோவிலுக்கு அது வந்து பயன்பட வேண்டும். அந்த தெய்வத்திற்கு அது வந்து போய் சேர வேண்டும். இந்த மாதிரி நீங்க உங்க கையால அந்த காயின வந்து செஞ்சுருங்க. இவ்வளதான் அந்த பரிகாரம். மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம். சக்தி வாய்ந்த பரிகாரம். உங்களை சொந்த வீட்டில் அமர வைக்கக்கூடிய பரிகாரம். நிச்சயமா சொந்த வீட்ல குடியேறணும்னு நினைக்கிறவங்க இத கண்டிப்பா செய்யுங்க. நீங்க இத செய்றது மட்டும் பத்தாது. நீங்க இந்த விளக்கேற்றும் பொழுது அந்த காயின வச்சுட்டு தினமும் விளக்கேற்றும்போது மனமார பிரார்த்தனை செய்யணும் அந்த காமாட்சி விளக்கு கிட்ட. எந்த ஒரு தீபத்தின் முன்பாக நம்ம வேண்டுதல் வச்சாலும் நிச்சயம் அந்த தீப ஒளி வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றும். அதனால அந்த காமாட்சி விளக்கின் முன்பாக உங்க வேண்டுதலை வைங்க. உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வத்திடம் வேண்டுதல் வைங்க. நிச்சயம் நிறைவேறும். உங்களை சொந்த வீட்டில் அமர வைக்கும். இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ். தேங்க்யூ.